இன்றைய முதல்வரை அவர் விமர்சனம் செய்தது கடுமையாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தது கடுமையாக இருக்கிறது. ஆனால் நாஞ்சில் சம்பத்தே சொல்லுகிறார், நான் நடுத்தருவிற்கு வருகிற போது அம்மையார் ஜெயலலிதா என்னை அரவணைத்து வரவழைத்து இயக்கத்திற்கு மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியை கொடுத்து வீதி எங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அவர் நினைவுபடுத்துகிறார். ஜெயலலிதாவை வசைபாடாத நாவல்ல அரவணைத்தார் அம்மையார் ஜெயலலிதா. அதை போல இன்றைக்கு விஜய் அவர்களை இவர் விமர்சனம் செய்திருக்கலாம். ஆரத்தழுவி கட்டி முத்தமிட்டு, அண்ணா வாருங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு, நீங்கள் தான் இந்த கொள்கை பிரகடனங்களை கோடி மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், கோடிகளில் வாழ்கிற மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உள்ளார்ந்து ஆராய்ந்து, நானே உங்களுக்கு ஃபேனா இருக்கிறேன், நீங்க என்னை தேடி வாங்க, நான் காத்திருக்கிறேன் சொன்ன இடத்துல நாஞ்சிலார் அவர்கள் தலைவர் தளபதி விஜயை சந்தித்து ஆரத்தழுவி கட்டி தழுவியதற்கு பிறகு இன்றைக்கு பரப்புரை செயலாளர் என்கிற பெரிய பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் என்றால் அப்படி ஒரு தலைவனை இனிமே தமிழ்நாடு பார். அசைபாடுகிறான் இவன் என்று மனசுக்குள்ளேயே வஞ்சகத்தை வச்சு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தமிழக வெற்றி கழக தலைவர் அல்ல. வசைபாடி நஞ்சை கொடுத்த இயக்கத்திற்கு நாள்தோறும் உழைத்த நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு பிஞ்சு மனம் கொண்ட தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார் என்றால், அந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்திருக்கிறார் என்றால், இறுதி காலத்தில் அவர் சொன்னதைப் போல என்னுடைய கல்லறையில் கருப்பு துண்டாவது காட்சி திரட்டும் என்று சொன்ன அந்த வாய் இன்றைக்கு சிவப்பையும் மஞ்சளையும் ஏந்தி இருக்கிறது. காரணம், எந்த சிவப்பும் மஞ்சளும் கலந்த கலவைக்குடியாக ஈழத்தின் தாயக குடிக்காக 1986களில் வீதிகளில் இவர் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு பரப்புரை செய்தாரோ, அதே மஞ்சளும் சிவப்பும் என் கல்லறையில் கிடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறுதிகால வாழ்வியலை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒப்படைத்தது மட்டுமல்ல, சிவப்பிற்கும் மஞ்சளுக்கும் ஒப்படைத்திருக்கிறார்.